ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 17/12/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 502. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 502. அதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 0, 5, 7, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் வந்து 0, 5 ரெண்டுமே பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டில் 0வும் 5யும் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? 0 வந்து பி போர்ட்லேயும் 5 வந்து ஏ போர்ட்லேயும் பாஸ். வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 50, 02 50 வந்து ஏபியில் பாஸு, 02 வந்து பிசியில் பாஸு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஏபியும் ஒரு பிசியும் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி திருடிஜிட்டு பாருங்கள். திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தேன் 503ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 502. ஓகேங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பர் வின்னிங் கிடச்சிருக்கும். எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஆனால் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏபியும் ஒரு பிசியும் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? டிஜிட்டில் மட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி, ஓகே, வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 18/12/2025 கார்னியா ப்ளஸ் 602 உண்டான கேசிங்க தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும் பாருங்கள். இது வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 2, 5, 6, 8. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 82, 28, 88, 85, 58, 56, 65, 86, 68, 46, 64, 63, 36, 43, 34, 38, 83, 32, 28, 92, 29, 24, 42, 94, 49, 51, 15, 17, 71, 57, 75. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபி அல்லது பிசி அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது கோடு போட்டதில் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை கோடு போடாததில் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை பிரித்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? எடுத்து போட்டிங்கனாலும் சரி, அளவாக போட்டுங்க. எனக்கு வந்திருக்கிற கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்குங்க. எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ 3 டிஜிட் பார்த்துக்கலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 828, 856, 463, 382, 924, 517. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இதில் கொஞ்சம் பாருங்கள், முக்கியமான நம்பர்னு சொல்லி நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு முக்கியமான நம்பராக தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். எதில் வேணாலும் வரலாம், அதாவது கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு கொஞ்சம் முக்கியமாங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க கோடு போட்டதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் கெஸ்ஸிங் பாக்ஸில் வந்ததுன்னா பாக்ஸில் போகிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறதுனாலும் போட்டுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.